இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சம்பளம் பத்தலனா கேட்க வேண்டியது தானே. வர மாசத்துல இருந்து உன்னுடைய சம்பளத்தை நான் டபுள் ஆக்குறேன். இன்னொரு தடவை இப்ப ரோட்ல டான்ஸ் ஆடினியே, அந்த மாதிரி டான்ஸ் ஆடி என்ன அசிங்கப்படுத்தாத. நான் எதுக்காக பணத்துக்காக டான்ஸ் ஆடணும்? நீ என்னடா சொல்ற? ஆமாமா, ரோட்ல இவ டான்ஸ் ஆடும்போது அங்க இருந்து எல்லாரும் இவளுக்கு காசு போட்டாங்க. அத பார்த்து எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுமா. பணத்துக்காக நீ ஏன் அப்படியெல்லாம் பண்ணணும் பூமி? என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேன்லம்மா. ஐயோ, உங்க பையன் தான் ஏதோ சொல்றாருன்னு நீங்களும் அதை அப்படியே நம்புறீங்களே. என் கண்ணால பார்த்தேன். சும்மா இல்ல நொல்லன்னு கதை சொல்லாத. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் தான் பார்த்தனே. அங்க சோபா சந்திராவோட போஸ்டர் இருந்தது. அத பார்த்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அங்க போறவங்க யாரோ காசு போட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க ஃபீல் பண்ண எப்படி? அப்படியா? டேய் ககன், அந்த சோபா சந்திராவ தன்னோட குருவா இவன் நினைச்சிட்டு இருக்கனாலதான் உணர்ச்சி வசப்பட்டு டான்ஸ் ஆடி இருப்பா. நேத்து வரைக்கும் குருன்னு சொன்னா இன்னைக்கு என்னவோ அம்மான்னு சொல்றா. அம்மாவா? ஆமா ஆண்டி, என் அம்மா தான். அது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. அம்மாவா? அம்மாவா? நான் சொன்னதை நம்பலல்ல. சீக்கிரமா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அப்ப நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. பூமி, தங்கமான பொண்ணு இவ. என்னடா ஆச்சு இவளுக்கு? எனக்கும் அதாமா ஒண்ணுமே புரியல. சோபா சந்திரா என்னோட அம்மான்னா இந்த ஆண்டியே நம்ப மாட்டேங்கிறாங்க. என் அப்பா, அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நம்புவாங்களா? நம்ப வைக்கிறதுக்கு என்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இருந்த ஆதாரத்தையும் அந்த சால்வை சலங்கை எல்லாம் அந்த அபூர்வா கிட்ட மாட்டிக்கிச்சு. இப்போ நான் தான் சோபா சந்திராவோட பொண்ணுன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சோபா சந்திராவோட சாவுக்கு காரணமா என்ன சொல்றீங்க? நான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு அவர் இருக்காரு. டாக்டர் சார், அவருக்கு இப்போ எப்படி இருக்குங்க சார்? தலைக்கு பலமா அடிபட்டிருக்கு. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அப்படின்னா அவருக்கு உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. அப்படின்னா நான் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஆமா டாக்டர் சார், நேத்து வரைக்கும் நான் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் யாரு, என் அப்பா அம்மா யாருன்னு அவருக்கு தான் தெரியும். அவரை கூட்டிட்டு போய் நான் யாருன்னு என் வீட்டுல பேச வைக்கணும். பேச முடியாது. பேசுற கண்டிஷன்ல பேஷண்ட் இருக்கணுமேமா. என்ன சொல்றீங்க டாக்டர்? அவரால பேச முடியாதா? அவரு கோமால இருக்காருமா, எப்படி பேசுவாரு? கோமாலையா? அப்படின்னா இனிமே கண்ணை திறக்க மாட்டாரா? பேசவே முடியாதா? இல்ல, கொஞ்ச நாள் ஆகும்மா. எவ்வளவு நாள் ஆகும்? எவ்வளவு நாளுங்கிறது உறுதியா சொல்ல முடியாது. டாக்டர் சார், அப்படி சொல்லாதீங்க. அவரே கண்ணை திறக்கணும், அவரு பேசணும். அவர் சொல்ற வரைக்கும் நான் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா இப்போ எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் யாருங்கிறது என் சொந்தத்துக்கு, இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடியவரு அவரு மட்டும்தான் சார். அவருக்கு எப்படியாவது நினைவு திரும்புற மாதிரி பண்ணிடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் டாக்டர் சார். இங்க பாருமா, காய்ச்சலோ தலைவலியோ இருந்தா 1 or 2 daysல சரியாயிடும்னு எங்களால சொல்ல முடியும். ஆனா அவரு கோமால இருக்காரு, எதுவும் சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்க வேதனை எனக்கு புரியுதுமா, ஆனா எங்க முயற்சியை நாங்க பண்றோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகுமா. எவ்வளவு செலவாகும்? முதல்ல நீங்க ஒரு 2 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுங்க. 2 லட்சமா? என்னம்மா, அரேஞ்ச் பண்ணிடுவேல்ல? நான் யாருன்னு உலகத்துக்கு சொல்றதுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு.
அரேஞ்ச் பண்றேன் டாக்டர் சார். நான் எப்படியாவது முயற்சி பண்ணி பணத்தை டெபாசிட் பண்ணிடுறேன். ஓகேம்மா. முதல்ல நீங்க ஒரு 2 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுங்க. இப்போ திடீர்னு 2 லட்சம் ரூபாய் எங்க இருந்து வாங்குறது? எப்படி இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா சகோதரா, பூமியை காணும்னு ரொம்ப டென்ஷனா இருந்தல்ல, என்ன நடந்துச்சு? யாரோ அவளை கிட்னாப் பண்ணிருக்காங்கடா. அவங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா மேடம் தான் சும்மா இருக்க மாட்டாங்களே. வர வழியிலேயே என்னதுடா அது? கையில ஏதோ ஒளிச்சு வச்சிருக்க. ஒண்ணு இல்லனா காட்டுறா. ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. அதான் காட்டேன்னு சொல்றான்லடா. ஐயோ, அது நம்ம சொல்றத செய்ய மாட்டான், அவன் நினைச்சதை தான் செய்வான். டேய் என்னது அது? அண்ணா, அண்ணா தான் கேக்குறான்ல, காட்டு. அம்மா. டேய் சரி. டேய் டேய் கைக்கு என்னடா ஆச்சு? எங்கடா விழுந்த? அது விழுந்த அடியா இருந்தா அவன் மறைக்க வேண்டிய அவசியமே இருக்காதுமா. சரி சொல்றா, இது எப்படி ஆச்சு? இது என்னடா புதுசா? எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படிலாம் இல்லண்ணா. அப்புறம் எதுக்குடா சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுற? அப்பாவை வெளியே விடாம வீட்லயே வச்சுக்கணும்னு அத்தை நினைச்சாங்க. நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, வெளியே போ. அவன் அந்த வீட்டு பக்கம் போகாம நான் பாத்துக்கிறேன். அந்த சாமி மேல சத்தியம் பண்ணி அவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டேன்னு இந்த கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ண சொல்லு. இதானே நடந்துச்சு. அந்த சத்தியத்தை பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக நீ இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணுமாடா? நீ ஏன்டா இவ்ளோ பைத்தியக்காரனா இருக்க? அப்பா அப்படி ஒரு சத்தியம் பண்ணிட்டா நம்ம 2 குடும்பத்தை அப்புறம் சேர்க்கவே முடியாதுண்ணா. நம்ம சேரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அத்தை சத்தியம் வாங்கணும்னு பிளான் பண்ணாங்க. சத்தியம் பண்ணாம இருந்தா மட்டும் நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும் நினைச்சியாடா? நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லைன்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. இந்த விஷயத்துல என்னைக்குமே என்னுடைய முடிவுல மாற்றமே இருக்காது. மாற்றம் இருக்காதுங்கிறது உன்னோட நம்பிக்கை, மாற்றம் நடக்குங்கிறது என்னோட நம்பிக்கை.